தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சுமன் கவி, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் பல கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. ஒரு நம்பர்ஸ்ல ஃபிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் இல்லை, அது நம்பர்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிறது எல்லா காலகட்டத்தையும் 2021 தேர்தலின் போதும் பல இழுபறிகள் இருந்துச்சு, பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. குறைச்சிக்கிட்டே இருக்காங்களே நம்பரை. சொல்லியிருந்தேன், குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எண்ணிக்கை, அதாவது கட்சிகளின் எண்ணிக்கை கூடி இருக்குது. கடந்த முறை 2021 எதிர்த்து களம் கொண்ட மநீமா மக்கள் நீதி மையமும் கூட இங்கதான் இருக்குது. அந்த மக்கள் நீதி மையம் சொன்னது என்கிட்ட வாங்க, நான் 20 தொகுதிக்கு மேலே தருகிறேன்னு சொல்லி இவர் திருமாவளவன் அவர்களை சொன்னார். ஆனா இன்னைக்கு அவர்கள், அதாவது திமுக கொடுக்கிற சீட்டுகளுக்குள் கட்டுப்பட்டு அவர்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ எண்ணிக்கை கூடுகிறது. இன்னொன்று, அதிமுக கூட்டணியில் இருந்த, அதாவது 2021 டிடிவி தினகரனோட கூட்டணி, பிறகு அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்ப இந்த கூட்டணியில் இருக்குது. அப்போ கூட்டணி பெருகும் போது எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது இயல்பான விதி. அந்த அடிப்படையில் திமுகவும் தனது எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளும். இப்போ கூட்டணி பிக்ஸ் ஆயிடுச்சு, பங்கு என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா இதுதான் பிரச்சனை. ஆனால் கூட்டணியே இன்னும் முழுமை பெறாமல் இப்போ முதற்கொண்டு இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார் டெல்லியில. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கூட வாங்கல. நாளைக்கு காலையில பியூஷ் கோயல் இங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். இங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறதுங்கும் போது முன்கூட்டி போய் அங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ இவர்கள் இன்னொன்னு, அதாவது பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு பெரியதாக மாற்றம் இல்லை. இது வரைக்கும் தேமுதிக கூட இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, வரல. அது அவர்களை கூட இழுக்க முடியல. விஜய் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ இப்படி விஜய்க்குமே யாரும் போகல. நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க சிபிஐ வந்து சிபிஎம் வந்து விஜய் பக்கம் போயிருமா? இதைத்தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம், திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் போயிட போகுது. அதுக்கு தான் அவர் என்ன தாக்கூர், மாணிக்கம் தாக்கூர் வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அதனால இந்த கூட்டணி உடைஞ்சிரும். அது வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அதுதான் நடந்துட்டு இருக்கு. 2024 விசிகாவுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆதவர்ஜுனா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு பேசிய வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக விசிகா வெளியில போயிடும். அதை எல்லாரும் பேசணும். பேசி என்ன ஆனிச்சு, ஆதவர்ஜுனா தான் வெளியில போனார், விசிகா அங்க தான் இருக்கு. இப்ப திமுக கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவரும் கடுமையா இதெல்லாம் டிமாண்ட் சார். திருவிழா வருது அல்லது ஒரு பண்டிகை வருதுன்னா குழந்தைங்க எனக்கு இது வேணும், போன வருஷம் இது வாங்கி கொடுக்கல, எனக்கு இது எக்ஸ்ட்ரா வேணும், இதை சொன்னீங்க அப்படின்னு கேட்கறது மாதிரி ஷேரிங் சார். பஞ்சு முட்டாயா அல்லது நீங்க அதெல்லாம் இல்ல பேச்சு. நீங்க என்னன்னா அதிமுக முடிவாயிடுச்சா? அதிமுக பாஜக எல்லாம் பங்கு போட்டு திருப்திகரமா சாப்பிட்டு இருக்காங்களா? அதிமுகவோ பாஜகவோ தங்களுக்குள்ள விமர்சிக்கல. இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் விமர்சிக்கிறாரு சார். 2025 ஏப்ரல் 23 போய் நான் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் சந்திச்சு, நான் அதுக்கு கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. 1 வருஷம் ஆச்சு. உலகத்திலேயே 1 வருஷம் முடிவாகல. நான் சொல்றது உங்களுக்கு கேட்டு, 1 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியை வகுத்தாச்சு சார். அந்த கூட்டணிக்குள்ள பங்கு வச்சு அவர்களுக்குள்ள நம்பரை முடிச்சு சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கூடுதலா அதிமுகவும் பாஜகவும் ஒரு பெரிய கட்சியாக 2 இணைந்ததுக்கு அப்புறம் வேறொரு கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையெல்லாம் அவர்கள் செய்யல. அப்போ மீண்டும் இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது, அதுல இருந்து யாராவது போயிருவாங்களா? விஜய் வந்து நிற்கிறாரு, காங்கிரஸ் போயிட போகுது சொல்லிட்டே இருந்தோம், போகல. இப்ப அவர்கள் தான் காணாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப புதுசா என்ன சொல்றீங்க அப்படின்னா, சிபிஎம் வந்து கேரளாவை காரணம் காட்டி போகும். எப்படி போகும்? சிபிஎம்முக்கு நான் ஒருவேளை எப்படி நீங்க வந்து விஜய்க்கு அப்படி ஒரு நம்பர் இருந்தாலும் கூட விஜயை வளர்த்து விட வேண்டும் ஏன் நினைப்பாங்க? அதை வந்து சீட்டா நம்பரா ஏன் கன்வெர்ட் பண்ணும்? வெற்றியோ தோல்வியோ நமக்குள்ள பகிர்ந்துக்கிடுவோம். ஏன்னா நீண்ட காலமாக போட்டி போடுறவங்க. அதே தானே இன்னைக்கு பாஜக நினைக்குது. இன்னைக்கு விஜயை தனித்து விட்டு அதிமுகவோ பாஜகவோ கூட்டணிக்கு இணைக்காமல் தனித்து விட்டு இருப்பது என்பது இந்த எலெக்ஷனோட விஜயை காலி பண்ணணும், அந்த திட்டம் தான். சரிங்களா? அதனாலதான் அவர் வந்து சந்தோஷமா கையை காட்டிட்டு வர்றாரு.
சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயை வளர்த்து விட்டு அதுல இருந்து வருகிற வாக்குகளை வாங்கி தங்களை கன்வெர்ட் பண்றதெல்லாம் இல்ல, இருக்கிறதை தாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு பாஜகவே நினைக்கும் போது. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில இருந்தது, உதயசூரியன்ல நின்னு ஜெயிச்ச கட்சி. அவர் விமர்சனம் வைக்கிறார். அதே மாதிரி மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ட்வீட் பண்றாரு, தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள், படுகொலைகள் இதெல்லாம் நடக்குது, இந்த அரசுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு. இப்போ நம்பர்ஸ் கேட்டு ஃபைட் பண்றது பிரச்சனை இல்ல, இந்த அரசையே விமர்சனம் செய்யறாங்க. சோ அந்த இடத்துலதான் இந்த மாதிரியான விமர்சனம் அங்க இல்லல்ல. இங்க இந்த அரசு விமர்சனம் செய்யறாங்கல்ல, இல்ல விமர்சனம் செஞ்சுதான் எண்ணிக்கை தேவையில இருக்காங்க. விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தன்மை. நீங்க ஒரு கூட்டணியில இருந்தா கூட விமர்சனம் பண்ணலாம். உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே அல்லது வேற ஒரு கட்சியாக இருந்தா கூட நீங்க தாராளம் விமர்சனம் பண்ணலாம். மணிப்பூர்ல இப்படி பெண்கள் ஏன் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டார்கள், ஏன் இப்படி ஒரு கொடுமை நடக்குது, அதெல்லாம் ஏன் பிரதமர் மோடி அவர்கள் போய் பார்க்கல அப்படிங்கறதெல்லாம் எந்த கட்சி வேணாலும் கேட்கலாம், அதிமுக கூட கேட்கலாம். அதே மாதிரி பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அல்லது நெருக்கடிகள் எல்லாவற்றையும் பற்றி பேசலாம். இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டுக்கே நிதி தரவில்லை, ஒண்ணும் வேண்டாங்க, கூட்டணியில் தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு திட்டம் உண்டா? நான் என்ன கேட்கிறேன், இல்ல இதையெல்லாம் பேசாமல் சொல்லிருந்தேன் சார், இதையெல்லாம் பேசாமல் இருந்தால் அவர்கள் கூட்டணி அறத்துக்குள் உட்பட்டு ஒழுங்கா இருக்காங்க. பேசிட்டு அவங்க முரண்பட்டாங்களா? நான் கேட்கல, நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது கமலஹாசன் திமுக கூட்டணிகளை வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணல. இப்பதான் ட்வீட் போடுறாரு, நாங்க அமைதியா இருந்தாலோ சாந்தமா இருந்தாலோ நதி சுத்தமாகி விடாது, அது இப்படின்னு சாக்கடையா போகுது அப்படின்னு. இன்னைக்கு ஏன் கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு ஆரம்பித்த பிறகு ஏன் விமர்சிக்கணும் அப்படிங்கறத கேள்வி. இது இறங்கி நின்று அதாவது நதி சுத்தமாகி விடாது, எல்லோரும் கால் நனைத்து சாக்கடையை சுத்தம் பண்ண வேண்டியது, நதியை சுத்தம் பண்ண வேண்டியது அவருடைய கடமை அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள் தெரிகிறதா, புரிகிறதா அப்படின்னு சிஎம் கொஸ்டின் மேல கொஸ்டினா தொகுதி பங்கீடு தொடர்ந்து. இது ஒரு ஜனநாயக பண்பு சார். அவர் சொல்றார், திருவிழா காலத்துல பஞ்சு மிட்டாய் கேக்குறார் கமலஹாசன். இல்ல பஞ்சு மிட்டாயா குச்சி மிட்டாயாங்கிறது இல்ல சார், நீங்க பாஜகவும் இதைத்தான் பேசிட்டு இருக்குது. நான் சிம்பிளா சொல்றேன், அதிமுக கூட்டணியில யாரு தலைமை முதல்ல அதை சொல்லுங்க. என்டிஏ கூட்டணி இதுவரைக்கும் எல்லாம் அமித்ஷா முதல்ல இருந்து ட்வீட் போடுறாரு. இன்னும் கூடுதலா என்ன பண்றாரு, பேசிடுறேன். தந்தி டிவியில கொடுத்த பேட்டியில சொல்றாரு, அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவாரே தவிர அவர் எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லல. இப்படி இழிவு மேல் இழிவுபடுத்துகிற ஒரு கூட்டணி இன்னைக்கு முதற்கொண்டு தலைமை, அதாவது கூட்டணியின் தலைமை முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா? இன்னைக்கு சார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பாஜக எல்லாரும் பிளேம் பண்றாங்க, ஏடிஎம்கே தான் மேஜர் போர்ஸ். மேஜர் போர்ஸ் எதுக்காக டெல்லிக்கு காவடி எடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? டெல்லிக்கு இல்ல, நான் கேக்குறேன், இல்ல கனிமொழி எதுக்கு ராகுல் காந்தியை போய் 2 வாட்டி சந்திச்சாங்க? அப்ப நீங்க டிஆர் பாலு போனாரு, சபரீசன் கட்சியில எல்லாரும் எதுக்கு போனாரு? இல்ல அப்போ நீங்க பேசுறது உங்க பக்கம் தான் நியாயமா பேசாதீங்க. கடந்த கருத்தை சொல்லுங்க. கடந்த காலங்கள் டெல்லி அகில இந்திய கட்சிங்க, டெல்லிக்கு தான் போவாங்க. சார் சொன்னது கரெக்ட். இப்போ நாங்க கழுத்தை நெரிக்கிறோங்க. கடந்த காலத்துல காங்கிரஸ் நெரிச்சுது, அதே வேலையை நாங்க இப்ப செய்யறோம். இப்ப மேஜர் பார்ட்டி நீங்க பேசக்கூடாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்கல்ல மேஜர் பார்ட்டி திமுக அதிமுக, அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு ஏன் நீங்க தேவடு காத்திட்டு உட்கார்ந்துறீங்க? அப்பாயின்மெண்டே கிடைக்காத எடப்பாடி பழனிசாமி போய் உட்கார்ந்துட்டு ஏன் உட்கார்ந்துருக்க? இன்னும் கூடுதலா முதல்ல எல்லாம் நான் கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன், ஏன் இப்படி போய் சொல்லணும்? அப்ப அவ்வளவு நெருக்கடியை நீங்கள் கொடுக்கறீங்க. கடந்த காலத்துல காங்கிரஸ் கொடுத்துச்சு, நேரு கொடுத்தாரு, இந்திரா காந்தி, இதெல்லாம் பேசாதீங்க. இப்ப பாஜக அதிமுகவை நெருக்குகிறா, நெருக்கலையா? பிரதான கட்சி பாஜகவா அதிமுக? நீங்க திமுகவினர் கட்டி அமைக்கிற அந்த போலி அது உங்களுக்கு வசதியா கட்டுறீங்க. அதிமுக தான் பிரதான கட்சி, பிரதான எதிர்கட்சி. அது அடிமையாயிடுச்சு. நீங்க கூட்டணி வச்சா நீங்க அடிமையா? இதை என்கிட்ட கேட்க கூடாது சார். 3 முறை பேசிய அமித்ஷா, பொது மேடையில பேசிய அமித்ஷா என்டிஏ அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியானவன் எடப்பாடி பழனிசாமி சொல்லுமா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எப்படி பாஸ் எங்க வைக்கிறார் பத்தியா? இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லல. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டி அதுல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எங்க ஒரு கட்சி ஆட்சி தான் எதிர்பார்க்கறாங்க மக்கள், கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க, அதனால கூட்டணி ஆட்சி எல்லாம் கொடுக்க முடியாது, பங்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சு 4 நாள் கழிச்சு ஆகல. அடுத்த ஜனவரி இந்த ஜனவரியில, அதாவது ஒரு 3 மாசம் இடைவெளியில மறுபடியும் வந்த
திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அமித்ஷா மறுபடியும் பேசுறார் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க. இதை விட நான் என்ன சொல்றேன், இதை விட தலைப்பு என்ன, தலைப்பு விட்டுட்டு நீங்க நீங்க ஊரு இப்படி எல்லாம் பசு மரத்தை பத்தி எழுதுல நீங்க வந்து கம்ப்ளீட்டா கதை பேசுறீங்க. நீங்க பேசுறீங்க திமுகவுக்கு நெருக்கடியா இல்லன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க ஊர் கதையெல்லாம் பேசுறீங்க, அப்ப நம்மளும் பேசலாம் எல்லா கதையும். உங்களுக்கு பாஜக பேசவே இல்லை, டைமிங் இல்ல, பேசவே இல்லை. தலைப்பு என்ன நிறைய கேக்குறேன். உங்க தலைப்பை விட்டுட்டு அவர் எங்கேயோ போய் நீங்க சொன்ன வார்த்தைக்கு உள்ள வரேன். நீங்க பேசக்கூடாது. நான் உங்க டைமிங்ல வரல. இந்த தலைப்பு விவாதம் சொல்லிருக்கீங்க. இந்த தலைப்பு அளவுக்கு அவருக்கு பேசலங்க. நீங்க தலைப்புல பேசுனீங்களா சார்? உங்களுடைய பேச்சுக்குள்ள நான் வரல. நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக இஸ் தி மேஜர் ஃபோர்ஸ். மேஜர் ஃபோர்ஸ் எதுக்காக? அதுதான் மேஜர் ஃபோர்ஸ். இல்ல, எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். மேஜர் ஃபோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் சொன்னாங்களா? இன்னைக்கு இல்லை, சொல்லவே இல்லை. தேசிய கட்சி யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க சார். இன்னும் கூடுதலா சொல்றேன், கூட்டணின்னு சொல்லுவாங்க அவங்க. திருச்சியில் நடந்த மாநாட்டில் முதல் வளைவுல 6 இடத்துல வாசல் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகளினுடைய யாரு பூவை ஜெகன்மூர்த்தியார போட்டோ எல்லாம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி போட்டோ 6 வளைவுல இல்ல. இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறாங்க. இதெல்லாம் தான் பேச வேண்டியது. இன்னைக்கு உண்மையிலேயே அல்லாடி கொண்டிருப்பது என்பது அதிமுக கூட்டணி என்ன செய்யறது கஷ்டப்பட்டு பேசாமல் புதிய கட்சிகளால பேசிட்டு இருந்தோம். விஜய் பக்கம் இப்போ சிபிஎம் போயிடும்னு பேசுறோம். இப்படியாக நாம டைலூட் பண்ணுவது என்பது ஆப்ஷனே இல்லாம இது பண்ணிட்டு இருக்காங்களா? எது மார்க்சிஸ்டுக்கு விசிகாக்கும் எந்த ஆப்ஷனும் இல்லாம திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்களா? ஆப்ஷன் இல்லைங்கிறது வெற்றி கூட்டணி சார். ஒரே ஒரு கேள்விதான், சிம்பிள். இந்த விசிகாவுக்கோ மார்க்சிஸ்டுக்கோ வேற ஆப்ஷன் இருக்கா இல்லையா திமுக? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. உங்கள்கிட்ட இருக்கு. இல்ல, நீங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன். நீங்க தான் சொன்னீங்க ஆப்ஷன் இருக்கு, விஜய் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. விஜயை யாராவது ஆப்ஷனா கருதுனாங்களா? விஜயை காட்டி விஜய் சொல்லல, வேற யாரு கூட அவங்க எல்லாம் சேர்ந்து கூட அணைஞ்சிக்கலாம். வெற்றி சார். 5 சீட்டோ 10 சீட்டோ 12 வெற்றிக்கு மட்டுமா இயங்குறாங்க? கம்யூனிஸ்ட் வெற்றிகளுக்கு மட்டுமா அதிகாரம் கையில வந்ததுனாதான் ஏதோ ஒண்ணு நீங்க சாதிக்க முடியல. கூட்டணியிலே சேர்த்துக்காத அதிகாரம் எப்படி அவங்க கையில போவோம்? கம்யூனிஸ்டுகள் தனி கட்சி ஆட்சின்னு சொல்றீங்க, கூட்டணி ஆட்சியில் அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு எங்க இருந்து அதிகாரம் போகுது? சரி, கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கும் வெற்றிக்கு மட்டுமா இயங்குற கட்சி? அதுக்குள்ள நான் போகல சார். இல்ல, அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கொள்கையை பொறுத்தது. அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அது நீங்க அவர்கள்ட்ட தனியா கூப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க 4 சீட்டுக்காக 10 சீட்டுக்காக இரட்டை டிஜிட் சொல்றாங்க. இன்னைக்கு இதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தானே சார் சொன்னாரு. இரட்டை டிஜிட் வாங்கிட்டா உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடுறா, இதை வச்சு நீங்க பொன்னுலகத்தை அடைஞ்சிருவீங்களா? இதெல்லாம் நீங்க கம்யூனிஸ்ட் கேட்கணும், ஏன்ட்ட கேட்க கூடாது. நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமான நம்பர் இருக்குது, உண்மைதான். நெருக்கடி என்பது அது பகிர்மானம், அதாவது ஷீட் ஷேரிங்னு வரும்போது எந்த ஒரு ஷேரிங்கா இருந்தாலும் அதில் சிக்கல் வரத்தான் செய்யும். நெருக்கடி அரசியலில் சகஜம். கடைசியில் இருக்கக்கூடிய வரியை சேர்த்துக்கணும். அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் அந்த கூட்டணி நிர்வகிக்கிற ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அவர் பல சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்ற விவகாரமா இருக்கட்டும், அல்லது அதற்கு முந்தைய கோவிட் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஒன்றிய அரசு கூட நெருக்கடியாக இருக்கட்டும், அல்லது RN ரவி கொடுத்த நெருக்கடியாக, எல்லாவற்றையும் தொடர்ந்து போராடி நெருக்கடிகளை சந்தித்தவர். இது நெருக்கடி கூட கிடையாது. அதாவது உறவுகளுக்குள் அல்லது நெருங்கிய கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய சிறு முரண்பாடு, இதை பேசி தீர்த்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த எலெக்ஷன் என்பது திமுகவுக்கு மட்டுமே, அந்த கூட்டணிக்கு மட்டுமே நடக்கிற எலெக்ஷன் இல்லை. அப்போ அதிமுக தரப்பை நாம் பேசியாக வேண்டும். அந்த தரப்பில் இது பற்றி இந்த இழுபறி என்பது இன்னும் மோசமா இருக்குது. இதுக்கு அது இன்னும் பெரிய பூகம்பங்களை கிளப்புங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.